கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் தந்த அந்த கிருபைக்காய் நன்மைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 32:8 எப்படி சொல்லுகிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் நமக்கு வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, நம்ம போகிற பாதை ஒருவேளை மனுஷர்கள் காண்பிக்கிற அந்த பாதையில் போய் கொண்டிருக்கலாம். நம்மளோடு கூட இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் காண்பிக்கிற பாதையில் போய் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மனுஷர்கள் காண்பிக்கிற பாதை, மனுஷர்கள் போகிற அவர்களுடைய ஆலோசனைகளின் பிரகாரமாய் மனுஷர்களுடைய போதிக்கிற அந்த போதனையின் நிமித்தமாய் போகிற வழி, அது ஒரு நாள் ஏமாற்றத்தை கொடுக்கும், அது ஒரு நாள் துக்கத்தை கொடுக்கும், அது நரகத்தின் பாதையில் கொண்டு போகும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாய் இருக்கிறார். அவரே வழி, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் போகும் பொழுது நம்மளுடைய பாதை அது ஆசீர்வாதமாய், அது சமாதானமாய், அது பரலோகத்திற்கு அவருடைய வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்கிறதா இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரிய, வாலிப நாட்களில் ஒருவேளை நம்மளுடைய போகிற பாதை அது நலமாக இருக்கலாம். நம்மளுடைய மனப்போக்கில் போகிற பாதை, அந்த போகிற வழி ஒருவேளை நமக்கு அது சுகபோகமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கும் பொழுது, அவர் போதிக்கிற அந்த போதனையில் இருக்கும் பொழுது, அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. உலகத்தின் பாதை, உலகத்தின் ஆலோசனை, மனுஷர்களுடைய ஆலோசனை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அவரே நமக்கு ஆலோசனையின் கர்த்தராக இருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வழியிலே நம்ம நடக்கும் பொழுது, அவர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை இயேசு கிறிஸ்து கண்டு அவர்களை பார்த்து சொல்கிறார். வலை போட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அங்கு அவர்கள் செய்கிற காரியம், உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவர் சொன்ன மாத்திரத்தில், இல்லை நாளைக்கோ இல்லை அடுத்த வருஷமோ இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லலை, உடனேயே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பின் சென்றதுனால கர்த்தர் அவர்கள் அழைத்த அழைப்பை, அவர்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை, அவர்களை கொண்டு நிறைவேற்றுகிற தரிசனத்தை, காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் நம்ம கூப்பிடும் பொழுது, அவர் நம்மளை அழைக்கும் பொழுது, அவர் நமக்கு போதிக்கும் பொழுது, அவர் நமக்கு ஆலோசனை சொல்லித்தரும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, இந்த சீஷர்களைப் போல உடனேயே அவர்கள் உலக காரியத்தை செய்து கொண்டிருந்தவங்க தான், உலக வேலையை செய்து கொண்டிருந்தவங்க தான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் வந்த பொழுதும், அவர்களை கூப்பிட்ட பொழுதும் உடனேயே அவங்க செய்திருந்த எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு, உலகத்தின் பாதையை விட்டு, அவங்க போன பாதையை விட்டுட்டு, அவர்கள் போன வழியை விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற வழியாய் போனார்கள். அப்படி போனதுனால தான் கர்த்தர் அவர்களை கொண்டு அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம போகிற பாதை எந்த பாதையில் இருக்கிறோம்? நம்ம போய்கொண்டிருக்கிற வழி எப்படியாப்பட்ட வழியாக இருக்கிறது? ஒருவேளை பார்க்கிற பார்வைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கலாம், நலமாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய ஆலோசனைக்கு, அவருடைய போதனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் காட்ட வல்லவராக இருக்கிறார். அந்த வழியில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய், சமாதானத்தை கொடுக்கிறதாய், நம்மையில் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிற வழியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.